சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேட் வந்து 24 கிட்டத்தட்ட எக்ஸாம்ஸ்க்கு எல்லாரும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்றேன். இத மைண்ட்ல நோட் பண்ணி படிச்சீங்கன்னா, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இன்னும் 1 வீக்ல ஹால் டிக்கெட் வந்து குடுத்துருவாங்க. ஹால் டிக்கெட்ன்னு சொன்னோனே நமக்கு ஒரு பயம் வருதா? அப்போ 1 வீக் இருக்குன்னு ஹால் டிக்கெட் வரதுக்கு 1 வீக் இருக்கு. 1ஆம் தேதி கிட்ட ஹால் டிக்கெட் குடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த 1 வீக்ல இந்த 24ஆம் தேதியிலிருந்து இந்த 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள நல்ல ஜிகேக்கு நெறைய இம்பார்ட்டன்ட் குடுங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இலக்கணங்கள் தான் 85 கொஸ்டினும் கூட. நம்ம இலக்கணத்த என்னதான் திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருந்தாலும், அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உதாரணமா, ஒரு வினைமுற்று சார்ந்து நம்ம நெறைய பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். வினைமுற்றோட கன்டென்ட் தெளிவா இருந்தா போதும். அங்க ஒரு எக்ஸாம்பிள் டைரக்ட்டா வந்தா நம்ம அடிச்சு தான் ஆகணும். ஆனா மரபு சொற்களோ, மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பொருள் குறித்த பல சொற்களோ அப்படி கிடையாது. அதுல என்ன இருக்கோ அத நம்ம படிச்சுட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். அப்ப இலக்கணங்கள பொறுத்த அளவுக்கு ஸ்பாட்ல அடிக்கிறது இருக்கு, படிச்சுட்டு போனத அடிக்கிறது இருக்கு. ஸ்பாட்ல அடிக்கிறத நெறைய இருக்கும். நீங்க சந்தி பிழைகளா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் 85 கொஸ்டினுக்கு ஸ்பாட்லயே நீங்க அடிக்கிற மாரி கிட்டத்தட்ட 60 கொஸ்டின் இருக்கும். மீதி இருக்கிற ஒரு 25 கொஸ்டின் கிட்ட தான் நம்ம நல்லா படிச்சுட்டு போன மாரி இருந்திருக்கும். அப்ப தமிழ பொறுத்த அளவுக்கு இப்ப நீங்க தொடுறத விட 1ஆம் தேதி தமிழ் தொட்டீங்கன்னா, இந்த லாஸ்ட் மினிட் எக்ஸாம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இப்ப படிச்சுட்டு போறது நல்லா ஞாபகம் இருக்கும். ஒண்ணும் இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி ஆங்கிலேய ஆட்சிக்கு நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், ஒரு பாடம் என்னது? புலித்தேவர், வேலுநாச்சியார் இந்த பாடத்த நீங்க முன்னாடி படிச்சதுக்கும், இப்போ ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஹெரானு, மாப்புஸ்கானு, என்ன ஜில்லஸ்பியா இருக்கட்டும், எல்லாருமே உங்களுக்கு வந்து அப்படியே ஞாபகம் வந்து ஜோரா இருக்கட்டும், அந்த ஆங்கிலேயர் பேர் கூட துல்லியமா ஞாபகம் வரும். மாசம் கூட துல்லியமா இப்ப ஞாபகம் இருக்கும். ஏன்னா, முந்தி படிச்சதுக்கு இப்ப படிச்சது பயங்கரமான ரிவிஷன். இப்போ ஒரு முறை ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். அந்த மாரி சொல்றேன் உதாரணத்துக்கு. அப்ப என்னன்னா, இவங்க எங்க கொஸ்டின்ஸ் அதிகமா வச்சிருக்காங்கறதுலயும் கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, தமிழ பொறுத்தளவுக்கு நீங்க இப்ப டச்ல இருக்கலாமா சார்னா, தமிழ்ல 100க்கு 95 எடுக்க வேண்டிய சூழல்ல இருக்கீங்க. தமிழ் ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னா, டெய்லி டச்ல வச்சுக்கணும். இல்ல சார் தமிழ் ஓரளவுக்கு ஓகே நான் நல்லா முடிச்சுட்டேன் அப்படின்னா, நீங்க 1ஆம் தேதி தமிழ தொட்டா போதும். அந்த 1 வீக்ல தமிழ் நல்லா முடிச்சிருவீங்க. ஜிகேவ நல்ல இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. ஏன்னா ஜிகேல 75 கொஸ்டின். 75 கொஸ்டின்ல நமக்கு சயின்ஸ் 5 கொஸ்டினுக்கு நம்ம ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டோம். அத தாண்டி மிச்சம் இருக்கிற 70 கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அந்த 70 கொஸ்டின்ல ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாடு அரசின் திட்டங்களா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஸ்கீமா இருக்கட்டும், பட்ஜெட்டா இருக்கட்டும், இது சார்ந்து ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னு வைங்க. 5 வரலாம், 6 வரலாம், 10 வரலாம். ஆனா 10 கண்டிப்பா வந்துரும்ல. அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப மிச்சம் இருக்கிற 60 கொஸ்டின். இந்த 60 கொஸ்டின் புக்ல இருக்கிற வரி அப்படியே காப்பி பேஸ்ட்டா வரும். நம்ம பெருசா வெளிய போய் படிக்க வேணாம். அப்படியே புக்ல இருக்கிறத காப்பி பேஸ்ட் அப்படியே வரும். அப்ப அந்த 60 கொஸ்டின் ஏரியா நமக்கு தெரியும். அந்த 60 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, புக்ல அச்சு அசல் மாறாம 60 கொஸ்டின்ல எக்கனாமிக்ஸ் சார்ந்து, கான்ஸ்டிடியூஷன் சார்ந்து, அப்புறம் தமிழ்நாடு பேஸ் பண்ணி இதுதான் அதிகமான பார்ட்டா இருக்க போகுது. ஆன்சர் மிடில் கம்மியா தான் இருக்க போகுது. ஐஎன்எம் சார்ந்து கம்மியா தான் இருக்க போகுது. ஒரு 4 கொஸ்டினும், ஒரு 6 கொஸ்டின் தான் இருக்க போகுது. ஜியோகிராஃபி வெறும் 5 தான். சயின்ஸ் வெறும் 5 தான். இத தாண்டி இந்த யூனிட்டுக்கு அதிக முக்கியத்துவம் குடுத்துருங்க. எப்படி அதிக முக்கியத்துவம்னா, 1க்கு 2 முறை வாசிங்க. வாசிச்சுட்டே இருந்தா புரிஞ்சிரும். நமக்கு ஒண்ணும் புரியாம ஒரு விஷயம் இல்ல. 1க்கு 2 முறை வாசிங்க. கண்டிப்பா புரிஞ்சிரும். ரைட்டா? இப்ப எக்கனாமிக்ஸ்ன்னு எடுத்துக்காங்க. 5ஆண்டு திட்டம் ஒரு கொஸ்டின் வந்துருமா? நிதிக்குழு ஒரு கொஸ்டின் வந்துருமா? பேங்க் பத்தி ஒரு கொஸ்டின் வந்துருமா? வருவாய் அந்த சார்ந்து, வறுமை சார்ந்து, இப்படியே எண்ணிட்டே போனோம்னா ஒரு 10 கொஸ்டின் தான். தமிழ் அரசின் திட்டங்கள் சார்ந்து ஒரு அப்ப அந்த யூனிட்ல 20 கொஸ்டின் இருக்கும்போது அப்ப எக்கனாமிக்ஸ நல்லா ஒரு முறை பார்த்துருங்க. நல்ல ஒரு முறை பார்த்துட்டா அது உறுதியாயிரும் அப்படிங்கிறதா. வரி விடாம வாச்சிருங்க. நல்லா வரி விடாம கதையா படிங்க. இப்ப ஒரு இயர் மட்டும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் தான். பொறுத்துகள் எல்லாம் கேட்பாங்க. பட் இருந்தாலும் அந்த கதைகளும் தெரிஞ்சுக்கணும். இப்ப ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா அதுல பாக்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த முழு விஷயமும் தெரிஞ்சா மட்டும்தான் பண வீக்கத்தப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தெரியும். இப்ப பண மந்த நிலை அப்ப என்ன செய்யலாம்? பண வீக்கத்தின் போது என்ன செய்யும்? அப்படின்னு அந்த கதை ஓரளவு தெரிஞ்சாதான் ஸ்டேட்மெண்ட்டா கேட்டா கூட நல்லா அடிக்க முடியும். பிளஸ் ஒன், பிளஸ் டூ எக்கனாமிக்ஸ் நல்லா படிச்சிருங்க. 10th புக்கு பெரிய ரோல் பண்ணும். நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா 10th கான்ஸ்டியூஷனா இருக்கட்டும், 10th தமிழ்நாடு பேஸ் பண்ணியா இருக்கட்டும், ஐஎன்எம் பேஸ் பண்ணியா இருக்கட்டும், ஜியோகிராஃபி பேஸ் பண்ணியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணியா 10th புக்கு மோர் தென் கான்சன்ட்ரேட் பண்ணிருங்க. 10th புக்ல வரி விடாம படிச்சிருங்க. இப்ப ஐஎன்எம்ல ஒரு 6 கொஸ்டின் வருதுன்னா 10th புக்ல ஒரு 3 கொஸ்டின் வரும். 12th புக்ல ஒரு 3 கொஸ்டின் வரும். அப்ப 10th நம்ம நல்லா உறுதிப்பட இருந்தாலே 12th படிக்கிறது ஈஸி. ஆனா 10th சோசியல் சயின்ஸ் நல்லா படிச்சுக்காங்க. நல்லா பயங்கரமா படிச்சுக்காங்க. 1. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலை ஜிகேவ திரும்ப திரும்ப டச் பண்ணிட்டே இருங்க. திரும்ப தூங்குறதுக்கு இப்ப நேரம், படிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 11:30 வரைக்கும் கூட படிங்க. காலைல 5:30, 6 மணிக்கு எந்திரிங்க. போதுமானது. தூக்கம் போதுமானது தான். இப்போதைக்கு. இந்த 10, 15 நாளைக்கு தானே நமக்கு. ஸோ 19 நாள் கிட்ட இருக்கு. ஸோ மைண்ட கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்ப படிக்கிறது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்.
இப்ப ஏன்னா நான் அதெல்லாம் முன்னாடியே படிச்சுட்டேன். இப்ப உதாரணமா ஜியோகிராஃபி கூட எடுத்துக்கோங்களேன். நான் முன்னாடியே படிச்சுட்டேன் சார். ஒண்ணும் பிரச்சனை லாஸ்ட் மினிட்ல வாட்ச் விட்டு போறேன்னா அப்படி செய்யக்கூடாது. ஜியோகிராஃபில இப்ப 2 டைம் படிக்கணும். அப்பதான் 5 கொஸ்டின் கன்ஃபார்ம் பண்ண முடியும். 5 கொஸ்டின் ஜியோகிராஃபி 2 டைம் படிக்கணும். அப்பதான் 5 மார்க் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி அப்படியே அலையக்கா எடுக்கலாம். ஆனா கான்செப்ட் புரிஞ்சு படிக்கணும் ஜியோகிராஃபி. புரியுதா உங்களுக்கு? அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, திருக்குறளுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருங்க. திருக்குறள புரிஞ்சுகிட்டு படிக்கிறதா, அந்த ஒவ்வொரு திருக்குறளையும் அது என்ன சொல்ல வருது, அதை எப்படி புரிஞ்சுட்டு படிக்கிறோம். அது என்ன சொல்ல வருது, அதோடைய மைய கரு என்ன, அதுல எத திருவள்ளுவர் மெயினா சொல்ல வராரு. அப்படின்னு திருக்குறள்ல ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லா திருக்குறளும் மெயினாங்க திருக்குறள்னால அந்த 20 அதிகாரம், அந்த ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் ஒண்ணும் இல்ல. ஒரு 3 மணி நேரம் சேலஞ்சிங்கா எல்லாரும் படிங்கப்பா. திருக்குறளா மட்டும் படிங்க. கம்ப்ளீட்டா படிங்க. ஏன்னா திருக்குறள் ரொம்ப ரோல் பண்ணும். அங்கிட்டும் ஒரு 4 கொஸ்டின் கிட்ட வந்துரும் தமிழ்ல. இந்த பக்கமும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 5 கொஸ்டின் வந்துரும். திருக்குறள் பாருங்க, நீங்க வேணா பாருங்க. கூட்டி கழிச்சு பாருங்க எப்படி 8 டூ 9 கொஸ்டின் வந்துரும். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஈடானது திருக்குறள். திருக்குறள அசால்ட்டா நினைக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஈடானது திருக்குறள். திருக்குறள அசால்ட்டா நினைச்சு போகாதீங்க. அதே மாரி அந்த தமிழ்ல 20 ஆசிரியர்கள் இருப்பாங்க வரிசையா. அந்த 20 ஆசிரியர்களையும் ஒன்ஸ் ஒரு முறை நீங்க அப்ப படிக்கணும்னு ஒண்ணு இல்ல. இப்பயே இடையில ஒரு முறை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு முறை படிச்சுக்காங்க. அதுல 2 முறை, 3 முறை படிச்சுட்டு போனா தான் நல்ல ஞாபகம் இருக்கும். நல்ல பயங்கரமான ஞாபகம் இருக்கும். ஏன்னா 15 கொஸ்டின் கேட்க போறாங்க மொத்தம் தமிழ்ல அங்க. 15 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் திருக்குறள் போனாலும் மிச்சம் 10 கொஸ்டின் அந்த 20 பேர்ல இருந்து தான் வரப்போகுது. அப்ப அதையும் கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கணும். இப்ப படிக்கிறது நம்ம மைண்ட்ல நல்லா சேவ் ஆகும். கரெக்டான ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நல்லா படிங்க. நல்லா ரீட் பண்ணிட்டே இருங்க. நல்லா ரீட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி அந்த ஸ்கோர் பண்ணிருவீங்க. ரைட்டாப்பா? சோ கான்ஃபிடென்ட்ட மட்டும் விடாதீங்க. அதே மாரி இப்ப இப்ப டைம் எப்படி வேஸ்ட் ஆகுது? இதுக்கு முன்னாடி டைம் வேஸ்ட் பண்ணது நினைச்சிராதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்கு முன்னாடி நான் அப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன். அது அந்த நாள் இருந்தா இப்ப மேத்ஸ் பார்ப்பீங்க. மேத்ஸ் 25க்கு இப்ப எல்சிஎம் கஷ்யப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கடல் கணித புக்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 397 கணக்கு இருக்கு மொத்தம். 397 கணக்கும் பார்க்க முடியாட்டி கூட 200 கணக்க பார்த்து தாண்டும் போதே உங்களுக்கு எல்சிஎம் கஷ்யப் புரிஞ்சிடும். அடிமானத்தை ஹச்சிசிஎஃப்னா சிறிய நம்பரா இருக்கணும், எல்சிஎம்னா பெரிய நம்பரா இருக்கணும், பொது அடிமானா இருக்கணும். ரூல் தெரிஞ்சுட்டாலே மேக்ஸிமம் அடிச்சிடலாம். அது ஒருவேளை இன்னொரு டைப்லையும் கேட்பாங்க. பிளஸ் மைனஸ் வந்தா அது எப்படி செய்யணும்? அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்ததுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அது தெரிஞ்சாதான் அது செய்ய முடியும். அப்ப ஹச்சிசிஎஃப் சாப்டர் பார்த்திருந்தா இப்ப நான் சொல்றதெல்லாம் புரியும். அதே மாதிரி லாப நட்ட கணக்கு போறீங்கன்னா அப்ப லாப நட்ட கணக்குனா விற்ற விலை அடக்க விலை அதோடைய ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். லாபம் மேல வருமா, நட்டம் மேல வருமா, எங்கன கீழே வரும், அந்த ஃபார்முலாவும் டைரக்டா கேட்பாங்க. அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்சிஎம் கஷ்யப்ல ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சம் கேட்கறாங்கன்னா ஸ்கூல் புக்ல தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் 9th 10th இருக்கிற எல்சிஎம் கஷ்யப் கணக்குல ஒரு முறை ஸ்கூல் புக் சம்ஸை நம்ம கடல் கணிதத்துல பின்னாடி 11ஆம் நம்பர் புக்ல கொடுத்துருக்கோம். டைரக்டா பார்த்துட்டா போதுமானது தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ மேக்ஸ் நல்லா பார்த்துங்க. மேக்ஸை பொறுத்த அளவுக்கு லாஸ்ட் 10 நாள் 5 நாள்லாம் கிடையாது. டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். மேக்ஸை கண்டிப்பா ஒரு 1.5 மணி நேரம் நல்லா பாருங்க. நல்லா அதாவது மேக்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க அங்க எப்படி அடிப்பீங்க? பிச்சு பிச்சு தான் வச்சிருப்பாங்க. 2 கணக்கு, 3 கணக்கு, 4 கணக்குன்னு 2 ஸ்டைல் இருக்கும். மேக்ஸை ஃபுல்லா மார்க் பண்ணி கடைசியில் அட்டன் பண்றவங்களும் இருப்பாங்க. ஸ்பாட்லயே அட்டன் பண்ணிட்டு போறவங்களும் இருப்பாங்க. ரீசனிங் 10 மேக்ஸ் 15 அப்படிங்கறனால நீங்க நல்லா இப்ப பகடைன்னு எடுத்துக்காங்கவே. பகடை ஒரு பகடை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3க்கு ஆப்போசிட் என்ன கேட்கறாங்கன்னா 4 கூட்டினா 7. இப்ப டக்குன்னு ஒரு பகடைனா தெரியும். 2 பகடைனா ஸோ அந்த கிளாக் வைஸ் இது தெரிஞ்சிருக்கணும். இப்படி இந்த மாதிரி அது தெரிஞ்சிருக்கணும். 2 பகடை 3 பகடை கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி எடுக்கணும் தெரியும். அப்ப பகடை சார்ந்த ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அதை தெரிஞ்சிருந்தாதான் அங்க ஒரு கொஸ்டின் அடிக்க முடியும். அப்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு டச்ல இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய கணக்கு பிராக்டிஸ் பண்ண முடியல அப்பெல்லாம் நினைக்க வேணாம். பார்த்துக்கிட்டே இப்போதைக்கு நல்லா இப்ப இருக்கிற ஸ்டேஜுக்கு அதான் கணக்கை கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 1.5 மணி நேரம் காலைல ஒரு 1 மணி நேரம், நைட் ஒரு 1 மணி நேரம். மேக்ஸ் 2 டச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 25 கொஸ்டின். 25ல 20 எடுத்தே ஆகணும். தமிழ்ல 100க்கு 95 எடுத்தே ஆகணும். ஜிகேல மினிமம் 60 எடுத்தாகணும். இப்படி இருந்தாதான் நமக்கு அந்த மார்க்கே வரும். இப்படி இருந்தாதான் நமக்கு அந்த டோட்டலா ஓவரால் மார்க்கே வரும். நான் சொல்றது புரியுதா? மினிமம் 60 எடுத்துடணும். எதுல? ஜிகேல 75க்கு மினிமம் 60 எடுத்தே ஆகணும். மேக்ஸ்ல 25க்கு 20 மினிமம் எடுத்தே ஆகணும். தமிழ்ல 100க்கு 95 மினிமம் எடுத்தே ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. இந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது அந்த சக்சஸ் கன்ஃபார்ம் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? ரிலாக்ஸா இருங்க. ஏதாவது ரிலாக்ஸேஷனுக்காக நான் வெளியே போறேங்காம வீட்டு மாடியில கொஞ்ச நேரம் நடங்க. வீட்டுக்கு வெளியே கொஞ்ச நேரம் நடங்க. வெயிலுக்கு வெளியே போகாதீங்க. நிறைய கமிட்மெண்ட்டை குறைங்க. லீவ் போடுறனா லீவ் போட்டுருங்க. ஒர்க் பண்றவங்க ஏதாவது சொல்லி ரீசன் சொல்லி லீவ் போட்டுருங்க. அவங்களுக்காக உழைச்சது ஓகே. இப்போ உங்களுக்காக உழைக்க போறீங்க. வீட்டில் கமிட்மெண்ட்டை நிறைய கொஞ்சம் குறைச்சிருங்க. ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் பண்ணிக்காங்க. இப்ப பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப நீடு. வர சொல்லுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஹஸ்பண்டை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க.
ஒய்ஃபை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த 15-19 நாள் ரொம்ப கவனமா இருக்கணும். ரைட்டாப்பா? ஸோ கான்ஃபிடண்டா படிங்க. கண்டிப்பா இந்த 10 நிமிஷம் உங்களுக்கு ரைட் பழச மறந்துருவோம். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப படிக்கிறது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நீ இன்னொன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு மினிமம் 5 பாடம் படிப்பீங்க. ஏற்கனவே படிச்சிருந்தால். படிக்காதவங்க புதுசா படிக்கிறீங்கன்னா 2 பாடம் படிக்கிறதே கஷ்டம். பட் ஏற்கனவே நல்லா படிச்சவங்க, நல்லா ரீட் பண்ணவங்க ஒரு நாளைக்கு மினிமம் 5 பாடம் படிக்கலாம். பட் அந்த 5 பாடம் ஒரே லெசனா படிக்காதீங்க. கலந்து படிங்க. கலந்து அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள்ங்கிறது நான் சொல்றது காலையில இருந்து ஹாஃப் டே தான். காலைல 5 மணில இருந்து மதியம் 12 மணிக்குள்ள தான் ஒரு நாள். திரும்ப நீங்க ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சு, நைட்டு ஒரு 11 மணிக்கு படிச்சீங்கன்னா 2வது நாள். ஒரு நாளையே 2 நாளா பிரிச்சிரணும். நீங்க ஒரு நாள்னா ஒரு நாள் நெனச்சுக்கிறாதீங்க. ஒரு நாள், ஒரு நாள். ஒரு நாளுங்கிறது 2 நாள். இப்ப கணக்குப்படி. அப்பனா தான் எஃபோர்ட் நல்லா ஹெவியா இருக்கும். ரைட்டாப்பா? ஸோ டிராவல குறைச்சிருங்க கொஞ்சம். ஸோ தேங்க் யூ டூ ஆல். தேங்க் யூ.